இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மொபைலில் டெலீட் பண்ண எல்லாத்தையுமே திருப்பி ஒரே ஒரு கிளிக்கில் ரெக்கவர் பண்ணி பார்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல், தெரிஞ்சவங்க மொபைல், யாரோட மொபைலாக இருந்தாலும் சரி, அந்த மொபைலில் அவங்க யாரு கூடயாவது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிவிட்டு அந்த சேட் ஹிஸ்ட்ரியும் ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இல்லை அவங்க மொபைல் கேலரியில் ஏதாவது வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணியிருந்தாலும் அது என்ன ஃபோட்டோ என்ன வீடியோன்னு திருப்பியும் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். இல்லை அந்த மொபைலில் யாரு கூடயாவது அவங்க கால்ஸ் பேசிட்டு இன்கமிங் அவுட் கோயிங்லாம் பேசிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு இருந்தால் கூட அது என்ன நம்பர் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க எல்லாத்தையுமே திருப்பி ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். இது அடுத்தவங்க மொபைல் மட்டும் கிடையாது. உங்க மொபைல்ல நீங்க எதையாவது வாட்ஸ்அப்ல தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்க, அது என்ன சேட்டிங்னு திருப்பியும் பார்க்கணும்னா ஒரே ஒரு கிளிக்ல ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்க மொபைல் கேலரியில ஏதாவது போட்டோஸோ வீடியோஸோ நீங்க தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பியும் ரெக்கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஏதாவது சீக்கிரட்டா போட்டோஸோ வீடியோஸோ எடுத்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது மற்றவங்க யாராவது உங்க மொபைலை எடுத்து அதை திருப்பி இந்த மெத்தட் மூலமா ரெக்கவர் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க பர்மனண்டா டெலீட் பண்ணிடுங்க. இல்லை இது வரைக்கும் என்ன டெலீட் பண்ணிருக்கீங்கறத செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோ முழுசா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு அழுத்திடுங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஷன் புரியலனாலோ ஒர்க் ஆகலைனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதெல்லாம் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு 5 வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த வெப்சைட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், மெசேஜ், கால் ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்ட், வாட்ஸ்அப், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை இட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கீழே இருக்கிற இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டெலிட் பண்ணதை ரெக்கவர் பண்ணுறது மட்டும் கிடையாது, பாஸ்வேர்டு மறந்துட்டா ரெக்கவர் பண்ணுறது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது அந்த டேட்டா ரெக்கவரி அப்படின்ற ஆப்ஷன். அதனால் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா ரெக்கவரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சைடில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் மொபைல்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுவே ரெண்டாவது ரெக்கவர் ஃப்ரம் எஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட மெமரி கார்டு இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது, அதில் ஏதாவது டெலிட் ஆகிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். மூணாவது உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஃபோன் உடஞ்சிட்டு அது உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதை ரெக்கவர் பண்ணணும்னா மூணாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஃப்ரம் வாட்ஸ்அப். உங்கள் வாட்ஸ்அப்பில் யார் கூட சேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டா ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் மொபைல் மாடல் என்னவோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும் உங்கள் மொபைலில். அது எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோனுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஃபோனில் லாஸ்ட்டாக இருக்கும், ஒரு சில ஃபோன் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டே இருக்கும். அபவுட் ஃபோன் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே போனீங்கன்னா MIUI வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஷவுமி ஃபோன்ஸ்க்கு. ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். நீங்கள் அதை 10 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்னு வந்துடும். நீங்கள் பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டு கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. அது ஆப்ஷனை போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது புதுசாக அந்த ஷார்ட்கட் கீ நீங்கள் போய் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்கு உள்ளே போயிட்டு யூஎஸ்பி டப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அதுவும் ஆன் பண்ணணும். அதுக்கு கீழே இன்ஸ்டால் வியா யூஎஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் லேப்டாப்பையும் ஒரு டேட்டா கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பும் மொபைலும் கனெக்ட் ஆகிடும். அதில் உங்கள் மொபைல் மாடல் நம்பர் காட்டும். ஸோ உங்கள் மொபைல் மாடல் நம்பர் என்னவோ அந்த மாடல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் நீங்கள் டெலிட் பண்ணதை எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெக்கவர் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது வரைக்கும் மொபைலில் டெலிட் பண்ண 1152 ஃபோட்டோ, 400 வீடியோ, 78 ஆடியோ, 700 மெசேஜ், 2000 கான்டாக்ட் வரைக்கும் நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். இதை டேரெக்டாக உங்கள் மொபைலே திருப்பியும் ரெக்கவர் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணதை ரெக்கவர் பண்ணணும்னா சேம் இதே மாதிரி ரெக்கவர் வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ண இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே சிவப்பு கலர் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை அழுத்திடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே தமிழ் டெக் சென்டர்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வீடியோஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.